எக்ஸாம்பிள் நம்பர் 38ல சப்டிவிஷன் நம்பர் 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 டிஎக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட இன்டெகிரல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 டிஎக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5ங்கிறத ஃபார்மு அதே ஃபார்மை மேலே ஃபார்மேட் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ் 5 இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு ப்ளஸ் 5 ஒரு மைனஸ் 5 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டு வந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லி கன்சியூம் பண்ணிக்கிறேன். அப்போது நியூமினேட்டர் எவ்வளோ டேர்ம் இருக்குது? இது ஒரு டேர்ம் ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டரா, அதனால ரெண்டையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இதுதான் டினாமினேட்டரா டிஎக்ஸா மைனஸ் 5 டிவைடட் பை செகண்ட் டேர்முக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 தான் டினாமினேட்டர் டிஎக்ஸ் அப்படி எழுதிடுறேன். இப்போ இதையும் டைரெக்டாக கட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரல் 1 இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கும். மைனஸ் இந்த 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா 5 இன்டூ இன்டெகிரல் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ரூட் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இன்டெகிரல் டிஎக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் இதை இன்டெகிரேட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் 1 டிவைடட் பை வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர்னு இருக்கு. வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டை 1/a tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அது கூட ஹியர் வேல்யூ ஆஃப் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏக்கு பதிலாக ரூட் 5 இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக ரூட் 5 எடுத்தா இந்த ஃபார்முலாவே அப்ரோச் பண்ண ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ 5 அப்படியே இருக்கு. இதுக்கான ரிசல்ட் என்ன இருக்கு? 1/a 1/ஏக்கு பதிலாக ரூட் 5 tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஏக்கு பதில் வேல்யூ என்ன? ஏக்கு பதிலாக ரூட் 5 பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம். சி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸா இந்த ரூட் 5க்கும் இந்த 5க்கு கட் பண்ணா இங்கே ரூட் 5 வந்துடும். இப்போ ரூட் 5 tan inverse ஆஃப் எக்ஸ் பை ரூட் 5 பிளஸ் சி அப்படின்னு சொல்லி இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட்டை எழுதிடலாம். இது வந்து நோட்டை வந்து ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க. தேங்க்யூ.